எனக்கு 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இந்த சனி பயிற்சியில் 5ஆம் இடத்துக்கு போகிறது ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கொடுக்கும். குருவோடைய வீடு அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட 5ஆம் இடத்துல போகக்கூடிய சனியால் பிள்ளைகளால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சில தடங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பொதுவாகவே சுப கிரகங்கள் தான் திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது நல்லது. பாவ கிரகங்கள் கேந்திர ஸ்தானங்கள் இருக்கிறது தான் நல்லது. அந்த அமைப்பும்படி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் சில விஷயங்கள்லாம் சரியான நேரத்தில் நடக்காமல் போகிறது, அதிர்ஷ்டம்ல கூட குறைபாடுகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியான நேரத்தில் படிக்க முடியாமல் போகிறது, அதிக சோம்பேறித்தனம், தூக்கம், இது போன்ற சில விஷயங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் அவங்களுடைய பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால கணவன் மனைவி கூட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் நண்பர்களில் கூட சில நேரங்களில் பிரச்சனைகளும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே கூட சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் சில தடங்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இதுக்கடுத்தது சனியுடைய நேர் பார்வை இந்த ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுறதால எதிர்பார்த்த லாபம் சரியான நேரத்தில் கிடைக்காம போகிறது, சம்பளம் கூட சில நேரங்களில் சரியான நேரத்தில் கிடைக்காம போகக்கூடிய சூழல் இருக்கும். மூத்தவர்களால் சில பிரச்சனைகள், மூத்த சகோதர சகோதரிகளால் ப்ராப்ளம்ஸ், இப்படி எதிர்பாராத பிரச்சனைகளும் சங்கடங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள், பேச்சில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பொருளாதார சேர்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்கும், அப்போ சில குறைபாடுகள் இருக்கும். இப்போ பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். யாரெல்லாம் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உபன்யாசகர்கள், ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரும். ஏன்னா சனி தன்னுடைய அமைப்பால் ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை எப்போவுமே அவர் நல்ல வழியில் அவர் கொண்டு போவார். அதுவும் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக பேச்சாற்றலர் நல்ல வளமைப்படுத்துவார். அதுவும் சிறப்பாக இந்த ஆன்மீக விஷயங்களை பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் யோகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணமும், அது மூலியமாக நல்ல பாராட்டுகள், ஒரு பாப்புலாரிட்டிலாம் நிறைய பேர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பெரிய அளவுக்கு யோகம்னு சொல்ல முடியாது, சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை, இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் விருச்சிக ராசி. அதில் குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா குருவே இவங்களுக்கு 2 மற்றும் 5க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறவர். இதுக்கடுத்தது சனியுடைய அனுஷ நட்சத்திரம், சனி இந்த ராசிக்கு 3, 4க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறவர். இவங்களுக்கு சுமார் 65%. புதனுடைய கேட்டை நட்சத்திரம், இவங்களுக்கும் சுமார் 65% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.